Hi guys, and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And obviously thank you for all the support. எங்களோட நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றது உங்களுக்கு நியூவா இருக்கும்னு நம்புறேன். And கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். சோ அதனால தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க சேனலுக்கு வந்து கொடுங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு முக்கியமான மார்க்கெட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்குள்ள இந்த மைண்ட்ல இருக்க ஒரு क्वेश्चन, பை காயினோட பிரைஸ் வந்து ஏன் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றியுமே பேசலைங்க. அதாவது பையோட கேவைசியோ இல்லை பையோட மைக்ரேஷன் அதை பற்றி எதுவுமே பேசல. பட் கீயான ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு சில இது இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, பையில் இந்த மந்தில் வித்தின் திஸ் மந்த் இன்னைக்குலேருந்து ஒரு 30 நாள் கணக்குக்குள்ள ஆல்மோஸ்ட் 272 மில்லியன் பை டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை டீம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 லட்சம் டோக்கன்ஸ் 1 crore டோக்கன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும்? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏறல. ஸோ இந்த டைமில் டிமாண்ட் சப்ளை அதிகமாச்சு. டிமாண்டே இல்லை, பட் சப்ளை அதிகமாகுது. ஒரு நாளைக்கு 10 மில்லியன் டோக்கன் வெளியே வருதுன்னா சப்ளை அதிகமாகுது. அப்படின்னா பையோட ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ட்ராப் டவுன் ஆக தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி இந்த பை லாக் ஆன பை எல்லாம் எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, லாக் ஆன பை உங்களுக்கு லாக் பீரியட் முடிஞ்சிருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பை கோர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷனுக்காக ஒரு சில நாள் எடுத்துப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் லைன் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அதில் வந்து உங்களோட பங்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 மந்த்க்குள்ளே வந்து அந்த டோக்கன்ஸ் வந்து வந்துடும். தட் இஸ் ஒன் திங். இன்னொரு ஃபேக்சுவல் டேட்டா ரிகார்டிங் பை என்ன அப்படின்னா, பையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேட்டு அந்த டோக்கன் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டுறாங்க. எவ்வளோ பை காயின் தான் இருக்குது, எவ்வளோ தான் பண்ணுறாங்கன்ற டேட்டாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணாங்க. 100 பில்லியன் பை டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குது முதல்ல அந்த 100 பில்லியன்? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியாரிட்டிக்கலி ஆல்மோஸ்ட் 7 to 8% டோக்கன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸபிளாக இருக்குது. மீதி இருக்கிற இந்த 92% டோக்கன்ஸ் வந்து எங்கே இருக்குது, எப்போ வந்து பை டீம் வெளியே விட போகிறாங்க அப்படின்றதே தெரியல. ஆல்ரெடி இந்த 7% சர்க்குலேஷன் ஆகிட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இல்லை, அதனால வேல்யூ கம்மியாகுது. இல்லை 92% ஆஃப் த காயின்ஸ் வந்து இவங்க வெளியே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் எப்படி டிமாண்ட் வரும்? ஸோ அதை வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னா, வென் மேஜர் ஈவெண்ட் ஒரு பினான்ஸில் லிஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு மேஜர் ஈவெண்ட் ஆகும்போது தான் கொஞ்சமாக லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க லான்ச் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ பண்ணணும். பட் இந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அன்சர்டனிட்டி வந்து பை நெட்வொர்க் வந்து தீர்மானிக்குது. ஏறுமா ஏறாதா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பை டீமில் நிலவிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஃபேக்சுவல் டேட்டா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் உங்களோட பிளானிங் பர்பஸ்க்காக. இன்னொரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, ஜூலை 10 அன்னைக்கு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ஆர்பியோட க்ளோஸ்டு டோர் மீட்டிங் வந்து நடக்க போகுது அப்படின்றாங்க. என்ன ப்ரோ இந்த க்ளோஸ்டு டோர் மீட்டிங் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ரிப்பிள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ரிப்பிளுக்கும் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கும் பயங்கரமாக கேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு வாட்டிலாம் 2 பேர் சேர்ந்துலாம் வந்து நம்ம ஒரு டீலிங் மாதிரி போட்டுக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டெவலப்மெண்ட் தான், அந்த டீலிங் மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம் சொன்னாங்க. அந்த டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டோரில் பண்ணுறாங்க. இந்த க்ளோஸ் டோருக்குள்ளே வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அத்தாரிட்டிஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஸ் வெல் அஸ் ரிப்பிள் ஏஜென்சி இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் 2 பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த சார்ஜஸ்லாம் ட்ராப் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ஜூலை 10 அன்னைக்கு எக்ஸ்ஆர்பி லவர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான டேர்ன் அவுட் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் டு கைஸ் டுடே. கண்டிப்பாக இந்த 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்பினேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கர்மோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.